பின்னர் தேர்தல் நடைபெறுகின்ற பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் திடீரென அனுர்குமார் திசாநாயக்க தேர்தல் நாள் அன்று இலங்கைக்கு வெளியே நிற்கிறார், வியட்நாமுக்கு செல்கிறார். ஒரு தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, 2 நாட்கள் பரப்புரை இல்லை. ஆனால் ஏன் இவர் வியட்நாமில் இருக்கிறார்? அப்ப இவர் வாக்களிக்க போவதில்லையா? முன்கூட்டிய வாக்குப்பதிவு கிடையாது என்று பார்த்தால், வாக்களிப்பு முடிவதற்கு முன்னர் ஒரு விசேட விமானத்தில் வந்து இறங்கினார். நாங்கள் பணத்தை விரைவு செய்ய மாட்டோம் என்று சொன்னவர் விசேட விமானத்தில் வந்து இறங்கியது ஒரு கேள்விக்குறியை எழுப்பியது. என்று சொன்னால் வியட்நாமுக்கான உத்திய ஒரு விஜயத்தை அவர் பின்னர் செய்திருக்கலாம். ஏன் இவ்வாறு போய்விட்டு அதுவும் விசேட விமானத்தில் வந்து வாக்களித்தார் என்ற கேள்வி வந்த பொழுது சொன்னார்கள், இந்த விமானத்தை வியட்நாம் அரசு கொடுக்கவில்லை, அங்கு இருக்கக்கூடிய பௌத்த அமைப்பு அவர்கள்தான் என்னை அழைத்திருந்தார்கள், அவர் ஒரு நிகழ்வை ஒருங்கமைத்திருந்தார்கள், அது கட்டாயம் கலந்து கொள்ளணும் என்று கேட்டிருந்தார்கள். நான் சென்றேன், அவர்கள் என்னை திருப்பி விமானத்தில் அனுப்பினார் என்று ஒரு விடயத்தை சொன்னார். வியட்நாமில் 9 கோடி மக்கள் இருக்கிறார்கள். பெரும்பான்மையானவர்கள் என்னால் ஒரு இவர்கள் ஒரு சோசியலிசத்தை சேர்ந்தவர்கள், கம்யூனிஸ்டத்தை தொடர்கிறோம் என்று இன்றைக்கு சீனாவில் கட்டுண்டிருப்பவர்கள் இதே கம்யூனிஸ்ட அரசை, ஒரு தனித்துவமான அரசை, தனியாட்சியை கொண்டிருக்கக்கூடிய வியட்நாமில் பெரும்பான்மையான மக்கள் எந்த ஒரு மதத்தையும் பின்பற்றுவதில்லை. அங்கு இருக்கக்கூடிய குறுகிய பௌத்த மக்களுக்காக அப்பொழுதுதான் ஒன்று புரிந்தது, இதுவரை இலங்கையில் இருந்தவர்கள் பௌத்தத்தை தங்களுக்கான ஒரு இறையாட்சியினுடைய ஒரு தத்துவமாக பயன்படுத்தி அந்த மக்களை உசுப்பேற்றிக் கொண்டிருந்தார்கள். இவர்கள் இலங்கை தீவுகள் மட்டுமல்ல, இப்பொழுது வெளிநாட்டிலும் பௌத்தத்தை காத்தலும் வளர்த்தலும் இவருடைய பணியாக முதற்தடவையாக இலங்கை அரசினுடைய ஆட்சி தலைமை சென்றிருக்கிறது என்னுடைய புரிதலை இவர்கள் தந்தார்கள். ஆகவே இவர்கள் உண்மையினுடைய இவர்களுடைய கொள்கை என்ன? இவர்கள் இது தங்களை வெளிப்பாடாக இலங்கை தீவில் கொண்டு வந்த பொழுது இவர்கள் வெளிப்படுத்திய கொள்கைக்கும் இன்று இவர்கள் ஆடுகின்ற நாடகத்துக்கும் இடையே நிறைய வித்தியாசம் இருக்கிறது. அது கடந்தவர்களும் பார்க்க இவை இன்னும் மோசமாக இருக்கிறது. அவை மக்களுக்கு ஒன்றை தெளிவாக இவர்கள் இப்பொழுது சொல்லி நிற்கிறார்கள். இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால்,